நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். யோவான் 10:11. ஆயர் திருநிலைப்பாடு 4ஆம் ஆண்டு நிறைவாக நினைவாக. சேலம் மறை மாவட்டம் மிகச்சிறப்பாக தனது ஆயரின் திருநிலைப்பாட்டு 4ஆம் ஆண்டு நிறைவை சிறப்பிக்கிறது. 2023 ஆகஸ்ட் 4ஆம் நாள் குருக்களின் பாதுகாவலர் இது ஜான் மரிய வியானியின் விழாவன்று சேலம் மறை மாவட்டத்தின் 5ஆம் ஆயராக பொறுப்பேற்று ஆசிரியராக மற்றும் தந்தையாக வழிநடத்தி 4ஆம் ஆண்டினை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டினை துவங்கும் நம் நல்ல ஆயன் மேதகு முனைவர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்களுக்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருள் நிறைந்த ஆயரின் ஆன்மீக பயணம். சேலம் ஆயராக அருள் பொழிவு செய்யப்பட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தனது மக்களுடன் மிக எளிமையுடனும் ஜபத்துடனும் அயராது ஆயர் பணியில் அதிமிக ஆர்வத்துடனும் பயணம் செய்துள்ளார். ஓர் இறைவாக்கினரின் பாச இதயத்தோடும் கிறிஸ்து இயேசுவின் ஆழ் மனதோடும் அருள் நிறைந்த இப்பயணத்தில் திரு அவையின் ஒப்பெரும் பணிகளான போதிக்கும், புனிதப்படுத்தும் மற்றும் ஆயர் பணியை உளமாற ஏற்று பயணித்துள்ளார். ஆன்மீகத்தில் புதுமை கண்டு எம் ஆயர். இந்த 4 ஆண்டுகளில் நமது ஆயர் திரு அவையை ஆன்மீகத்தில் புதுப்பித்துள்ளார். குருக்களுக்கான தியானங்களை புனிதத்தில் வழிநடத்தி அடைத்தல்களை உருவாக்க வளர்த்தெடுத்து பொதுநிலையினரின் நம்பிக்கையை நங்கூரமாக ஆழப்படுத்தியுள்ளார். ஆயர் தனது சிந்தனை சிதறாத மறையுண்மைகளின் வாயிலாக நம்பிக்கையாளர்களை நயமுடன் இறைவார்த்தையின் ஒளிச்சுடரில் ஒளிரவும் அருட்சாதனங்களின் அருள்மலையில் நனையவும் சேலம் திரு அவையை அழைத்துள்ளார். நான் உங்களுக்கு என் மனதுக்கு பொருத்தமான ஆயர்களை தருவேன். எரேமியா 3:15. ஆயரின் அணையா அருட்சாதன அருள் விளக்கு. ஆயர் அவர்கள் சேலம் மறை மாவட்டத்தின் ஒவ்வொரு மூலையிலும் கால் பதித்து அனைத்து பங்கு தலங்களுக்கும் சென்று அருட்சாதனங்களை திரு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறையாசிர் வழங்கி கருணை உறுதி பூசுதல் திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக தூய ஆவியாரை மக்கள் மனதில் தூண்டி எழுப்பியுள்ளார். பீடத்தில் இருந்து கிராமப்புற வீதிகள் வரை அவரது பயணம் ஆறுதலையும் தைரியத்தையும் கிறிஸ்துவின் குணப்படுத்தும் அன்பையும் தூய ஆவி வழியாக சேலம் மறை மாவட்ட கடைக்கோடி நம்பிக்கையாளர்களுக்கும் அருள் சாதன ஒளி வீசும்படி செய்தவர் நம் ஆயர். அன்பு ஆயரின் வாழ்வு ஓர் சாட்சி. நற்செய்தியின் நம்பிக்கை நிறைந்த தனது பாண்டியத்துவம் பெற்ற கரங்களை ஒதுக்கப்பட்டவர்களை நோக்கி நீட்டியுள்ளார். ஏழைகளை உயர்த்தி நோயுற்றவர்களை ஆதரித்து ஒவ்வொரு தனிநபரின் மாண்பையும் உரிமையையும் பாதுகாத்துள்ளார். அவரது தலைமைத்துவம் அன்பு வாழ்வின் தொடர் சாட்சியாய் குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் இடையே ஒருங்கிணைந்த செயல்பாட்டை செயல்படுத்தியுள்ளது. இதனால் சேலம் திரு அவை செவிசாய்க்கும் திரு அவையாக, சேவை செய்கிற திரு அவையாக மற்றும் குணப்படுத்துகிற திரு அவையாக உருமாற்றம் பெற்றுள்ளது. எதிர்நோக்கு ஆயரின் திருப்பயணமும் ஆசீர் மொழியும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் எதிர்காலத்தை எதிர்நோக்கி நமது ஆயர் நம்மை ஒன்றிணைத்து பணிவாழ்விலும் புனிதத்திலும் அவருக்கு செவிசாய்க்க நம்மை அழைக்கின்றார். சேலத்தின் பேதுருவாய், ஆயர்களின் அதிரூபமாய், நற்கருணையில் தீவிரராய், குருக்களின் குருநாதராய், இறைமக்களின் விடிபிள்ளியாய், பழையன கழிந்து புதியன புகுபவரே, போதிக்கும் பொன்வாய் அருளப்பரே, எளிமை புகுத்தி இனிமை பேசி அனைவரும் அணுகும் ஆயரே, செவி கொடுத்து செவிசாய்க்கும் செம்மலர் செம்மலே, குழாய் வழி ஊடகப் பொருளே, நீ வாழியவே. 4 ஆண்டுகளும் 48 மாதங்களும் 208 வாரங்களும் 1461 நாட்களும் 35,064 நேரங்களும் நீடிய ஆயுளை இறைவன் உமக்கு அளித்து நிறைவாய் பணியாற்றிட நித்தம் ஜெபிக்கின்றோம். உன் பணி தொடர மனதார வாழ்த்து மகிழும் குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள், சேலம் மறை மாவட்டம்.